ஜோசியமாகட்டும், மேஜிக், பிளாக் மேஜிக் ஆகட்டும், மருந்து வைக்கிறதாகட்டும், பில்லி சூனியமாகட்டும், கர்ம பலன்களாகட்டும். ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தீர்வு இருக்குது. ஷார்ட்டஸ்ட் ரூட் இது தான். 10 நாளில் தீர்வு இருக்குது. அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க. ஜோசியம், ஜாதகம், பரிகாரம். நான் நடந்த உண்மைகளை சொல்கிறேன். சார், உங்கள் ஜோசியத்தில் இன்னும் 2.5 வருஷம் எதுவுமே செய்ய முடியாது. தொழில் அமையாது, வேலை அமையாது, உறவு முறையில் உங்களுக்கு சிக்கல் இருக்கும், பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அமைதியாக இருங்க. பணம் காசு உங்ககிட்ட தங்காது. ஒரு 7 வருஷமோ 2.5 வருஷமோ 3 வருஷமோ ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க. அதுக்கு ஒரு பரிகாரம், இதை பண்ணுங்கள், இந்த கோயிலுக்கு போங்க, இதை பண்ணுங்கள், இந்த பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சில ஆயிரங்கள், சில லட்சங்கள் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. ஆனால் மாற்றம் வருதா வரலையா? மாற்றம் வந்ததுன்னா தாராளமாக செயல்படுத்தலாம். ஆனால் மாற்றம் வருதா இல்லைங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். இன்னும் சிலர், சார் பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க சார், மருந்து வச்சுட்டாங்க சார், என்னால் எதையுமே செயல்படுத்த முடியல, எனக்கு நல்ல லாபம் வந்துட்டு இருந்தது, நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார், எங்கள் உறவு முறை நல்லா தான் சார் இருந்தது, அவங்க மருந்து வச்சதுனால என்னால் எதையுமே செய்ய முடியல, இந்த சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன், நான் என்ன தான் சார் செய்கிறது? இதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியுமா முடியாதா? எப்படி வெளியில் வரலாம்? கர்ம பலன்கள், நம்ம என்னென்ன செயல் செய்கிறோமோ அந்த செயல்களுக்கு உண்டான விளைவு தான் கர்மா. சார், இந்த ஜென்மத்தில் நம்ம கர்மாவெல்லாம் கழிச்சிட்டா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லா இருக்கலாம் சொல்கிறாங்களா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் கர்மான்னா இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிற செயல்பாடுகளின் விளைவே கர்மா. கர்மா, ஊழ்வினை, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா செம்மை வனம், செந்தமிழன், ஊழ்வினை நலம், ஊழ்வினை நலம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு யாருமே இதை சொன்னதில்லை. செந்தமிழன் சொல்லியிருக்கிறாரு. அந்த புக்கு இல்லை வீடியோ யூடியூப்பில் இருக்கும், சிறப்பாக பாருங்கள். அந்த ஒரு வீடியோ போதுங்க நம்ம லைஃப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியமாகட்டும், மேஜிக், பிளாக் மேஜிக் ஆகட்டும், மருந்து வைக்கிறதாகட்டும், பில்லி சூனியமாகட்டும், கர்ம பலன்களாகட்டும், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. கர்ம பலன்கள்ங்கிறது இந்த பிறவியிலேயே இப்போ நம்ம அனுபவிக்கும் போதே அதை கிளியர் பண்ணலாம். எந்த ஒரு மனிதன் தன் மனசுக்குள்ளே பல நம்பிக்கை துரோகங்கள், பல வருத்தங்கள், வேதனைகள், பல கோபமான சூழ்நிலைகள் அவனை பற்றி நினைக்கும் பொழுதே ஒரு வேதனைகள் இருக்கும் பொழுது அதை எவன் கிளியர் பண்ணுறானோ தன்னுடைய கர்ம பலன்களை இந்த ஜென்மத்திலே கிளியர் பண்ணிடலாம். 10 நாள் ப்ராசஸ் செயல்படுத்துங்க. மேக்சிமம் 3 நாள் 4 நாளில் உங்கள் விதி எதுவாக இருந்தாலும் மதியால் வெல்லலாம். மதினா அறிவு அப்படின்னு அர்த்தம். அறிவுன்னு சொல்லலாம், மனதால்னு சொல்லலாம். விதியை மனதால் வெல்லலாம் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மனசுங்கிறது தெளிவாக இருந்ததுன்னா, சிறப்பாக இருந்ததுன்னா, நலமாக இருந்ததுன்னா உங்கள் சிந்தனை அற்புதமாக செயல்படுத்தி தட்டி தூக்கலாம். எந்த ஜோசியம், எந்த ஜாதகம், எந்த பரிகாரமும் உங்களுக்கு கை கொடுக்கலன்னாலும் நீங்கள் இதிலிருந்து 10 நாளில் வெளியில் வந்துடலாம் அதிகபட்சம். இதுக்கு நான் என்ன செய்யணும்? இதுதான் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார்ட். இந்த இடத்துல ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். இயேசுநாதர் எல்லாருக்குமே தெரியும். அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. படிச்சிருப்பீங்க. அறையும் பொழுது பலவிதமான கொடுமைகள் நடந்தது. அந்த நேரத்தில் இயேசு என்ன சொன்னார்? யோசனை பண்ணி பாருங்கள். என்ன சொன்னார்? பாவம் இந்த மனிதர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பரமபிதாவே இவர்களை எல்லாம் ரட்சியுங்கள், ஆசீர்வதியுங்கள் சொன்னாரா? இந்த இயேசுநாதர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கனால தான் நமக்கு ஒரு வருத்தங்கள், ஒரு வேதனைகள், ஒரு நம்பிக்கை துரோகங்கள், ஒரு கோபங்கள், ஒரு வெறுப்பு, ஒரு மன உளைச்சல், ஒரு டார்ச்சர் நமக்கு வருது. இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மனசுலேருந்து அதை தூக்கிட்டிங்கன்னா விதியை மதியால் வெல்லலாம். ஸோ புரியுதுங்களா? அப்போது நம்ம மனசில் ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க. உங்களுக்கு ஜோசியம் 3 வருஷம் சொல்லிட்டாங்க, 2 வருஷம் சொல்லிட்டாங்க. ஜோசியத்தை பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்தணுன்னா, ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம், கார் எடுக்கிறோம், இல்லை ஒரு செயல்பாடுகள் செய்கிறோம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், பொண்ணுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறோம், ஏதாவது அந்த நேரங்கள், நல்ல நேரங்கள், எப்போ கெட்ட நேரங்கள், ராகு காலம், யமகண்டம், இந்த மாதிரி இதுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். அது கேலண்டர்லேயே
எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஜாதகத்தை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? 2 வருஷம் ஆகும், 7 வருஷம் ஆகும், ஒன்றுமே செய்ய முடியாது, கர்ம பலன்கள் அப்படின்னு நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு உங்களுக்கு பரிகாரமே பண்ணாலும் சொல்யூஷன் வராதுங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ அதிலிருந்தும் வெளியில் வரலாம். அதுக்கு தான் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததோ, கட்டாயம் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் ஒரு நபர்னால தான் வந்திருக்கும். பிஸ்னஸில் ஒரு நபர்னால் வந்திருக்கும், உறவு முறையில் ஒரு நபர்னால் வந்திருக்கும், இல்லை பல நபர்களால் வந்திருக்கும், தொழில் செய்கிற இடத்துல சில நபர்களால் வந்திருக்கும். அந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் பசங்களால், உங்கள் குழந்தைங்கனால, உங்கள் பொண்ணுனால், உங்கள் அப்பானால், ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு மாமியார் பிரச்சனை, ஒரு மருமகள் பிரச்சனை, ஒரு கணவர்னால், இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் அந்த பிரச்சனைகள் வந்திருக்கும். நம்மளாம் என்ன தெரியுங்களா பண்ணுறோம்? அதை நினச்சிக்கிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் எவன் ஒருத்தன் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கானோ அவன் இந்த ஜென்மத்தில் அவனோட கர்ம பலன்களை கழிக்க முடியாது. ஸோ எவன் ஒருத்தன் அந்த கர்ம பலன்கள் இதெல்லாம் நமக்கு கர்மாவாக போகுது, நம்ம மனசு வருத்தப்படுதுன்னு சொல்லி அதை நீங்கள் ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு தான் நான் உங்களுக்கு இயேசுநாதர் உண்மை சம்பவத்தை சொன்னேன். இயேசுநாதரை சிலுவையில் அறையும் பொழுதே அவர் என்ன சொன்னார்? ஐயோ நம்மளை அடிக்கிறாங்களே, இப்படி குத்துறாங்களேன்னு சொல்லாமல், பாவம் ஏதோ தெரியாமல் செய்கிறாங்க, இறைவனர்களால் இவங்களாம் நல்லா இருக்கணும், பரமபிதாவே இவர்களை ரட்சியுங்கள்னு சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் மனசில் பல வருத்தங்கள், வேதனைகள், நம்பிக்கை துரோகங்கள் கூட இருக்கிறவங்களே பண்ணியிருப்பாங்க, பிஸ்னஸில் பார்ட்னர்ஸே பண்ணியிருப்பான். இருந்தாலும் மனதளவில் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் புரியாமல் அறியாமையில் செஞ்சிட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும், இறைவன் அவர்களை சூப்பராக வச்சுருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் எப்போ உங்கள் மனசுலேருந்து அதை கழிக்கிறீங்களோ ட்ராப் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு லிஸ்ட்டு போடுங்க. எதனால் வருத்தம், எதனால் கோபம், எதனால் வேதனை, உங்கள் பிரச்சனை என்னன்னு போடுங்க. மேக்ஸிமம் என்னங்க, ஒரு 5 பிரச்சனை இருக்குமா, 6 பிரச்சனை இருக்குமா, எல்லாத்துக்கும் உங்கள் மனசுலேருந்து உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசு எப்போ தெளிவாகுதோ அதற்கப்புறம் உங்களை நோக்கி ரிசல்ட் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதனை இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அற்புதமாக கொடுக்குங்க. ஷார்ட்டஸ்ட் ரூட் இது தான். விதியை மதியால் வெல்லலாம். ஜோசிக்காரன் உங்களுக்கு சொல்லியிருப்பான் 2 வருஷம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் உங்களால் அந்த 2 வருஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் சம்பாரிச்சிடலாம். இதுதான் உண்மை. கெட்டவங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க, அன்பானவர்கள் தான் உங்களை நோக்கி வருவாங்க. பிஸ்னஸ் புதுசாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அமையும், உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் மாற்றம் வரும். நீங்கள் இதை படிக்கணும்னு நினச்சிட்டு ஆசையில் இருந்திருப்பீங்க, இதை விட சிறப்பாக இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பிரபஞ்சம் அல்லது இறைத்தன்மை இன்ட்யூஷன் பண்ணோம். எப்போ நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற வருத்தங்கள், வேதனைகளை கிளியர் பண்ணால். ஜஸ்ட்டு கிளியர் பண்ணி பாருங்கள், 10 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். 100% ரிசல்ட் வருங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வசந்தம், ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு பண தேவைகள் எல்லாமே சூப்பராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ 100% நடக்கும். செயல்படுத்தி பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100% பிடிச்சிருக்கும். இது அற்புதமாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக பேசலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.